அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. குர்ஆனுடைய வசனங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இறைவனுடைய அருளால். சூரா அல் அன்ஆமில் 10 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். இறைவன் கடைசியாக நம்ம பார்த்த வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னாடியும் சரி, வரப்பட்ட எல்லா தூதர்களையும் மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? பரிகாசம், அதாவது கிண்டலும் ஏளனமும் இன்னும் அவங்கள நிராகரித்தும் தான் வந்துட்டுருந்தாங்க. ஸோ இப்படி அவங்கள கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க செஞ்ச அனைத்து பாவங்களும் அவங்களுக்கே திரும்பி வந்தது, அந்த மக்களுக்கே. ஸோ இதை இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி காமிக்கிறான். கைர். ஸோ இன்றைக்கி 11வது ஆயத்துலேருந்து வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. குல் சீரு ஃபில் அர்தி. சீரு அப்படின்னா செல்லுங்கள் பூமியில். சும்மந்துரு, அந்த உந்துருனா உந்துரு இதெல்லாமே பாருங்கள், உற்று பாருங்கள், அந்த மாதிரி நல்லா கூர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறது. கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன. முகத்திபீன அப்படின்னா பொய்ப்பிப்பவர்களின். ஸோ அவர்களிடம் நீர் கூறும், சற்று பூமியை சுற்றி பாருங்கள், பிறகு சத்தியத்தை பொய்யென்று உரைத்தவர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை கவனியுங்கள். நம்ம காலைல அந்த சாப்பியன்ஸ் புக் பார்க்கும்போது நிறைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க சுற்றி பூமியில் உள்ள எல்லா இடத்துக்கும் சுற்றி போய் அங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணி விஷயங்களை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரியான அகழ்வாராய்ச்சிகள் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு நம்ம செய்கிறோமா? நம்ம குழந்தைங்கள இந்த மாதிரியான ஒரு படிப்புகள்லையோ அல்லது இந்த மாதிரியான வேலைகள்லையோ நம்ம அமர்த்தியிருக்கோமா? ஸோ இந்த மாதிரியான ஒரு படிப்புகள்லாம் இருக்குன்றதாவது நமக்கு தெரியுதா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், பூமியை சுற்றி பாருங்கள், சத்தியத்தை பொய்ன்னு சொன்னவங்களோட முடிவெல்லாம் என்னவாயிருச்சுன்னு கவனித்து பாருங்க அப்படிங்கிறான். ஸோ இறைவன் உங்களையும் என்னையும் பூமியை கவனித்து அதில் இருப்பவர்களின் நல்லது கெட்டதுகளை புரிந்து செயல்படக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். குல் கூர்வீராக லிமம் மாஃபிஸ் சமாவாத்தி. இப்போ வானங்கள்லாம் யாருக்குரியது? வல் அர்தி இன்னும் பூமியில். குல்லில்லாஹி அல்லாஹுக்குரியன அப்படின்னு சொல்லுங்க. கதப கடமையாக்கினான். அலா நஃப்சிஹி. அலா நஃப்சிஹி இந்த இடத்துல நஃப்ஸு அப்படிங்கிறது, நம்ம நஃப்ஸுனா நார்மலாக என்ன பார்ப்போம்? நம்மளுடைய கல்பு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துக்கு அலா நஃப்சிஹி அப்படின்னு வரும்போது தனக்குத்தானே, அதாவது அவனுக்கே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவனுடையது, அவனுடைய மனது அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு அது. அலா நஃப்சிஹி அர் ரஹ்மத்த அப்படின்னா கருணை புரிவது. இன்னும் பார்த்திங்கன்னா அவனுடைய லவ். ரஹ்மத்துக்கும் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ரஹ்மத் அப்படின்னா லவ்வுங்கிறது இல்லை, என்ன சொல்கிறது, கொடை கொடுப்பது. நம்மக்கிட்ட யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்க தானே செய்வோம். நமக்கு அவங்கள பிடிக்குதோ இல்லையோ கேட்டால் கொடுப்போம் இல்லையா? மனுஷங்களே அப்படி இருக்கோன்னா அல்லாஹ் எத்தகையவன்? ஸோ அவன் தனக்குத்தானே கருணை புரிவதை கடமையாக்கிக்கிட்டானா. லயஜ்மஅன்னக்கும் நிச்சயமாக உங்களை ஒன்று சேர்ப்பான். இலா யௌமில் கியாமத்தி
லா ரைப, ரைப அப்படின்னா சந்தேகம், லா ரைப அப்படின்னா சந்தேகமே இல்லை, நெவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் லா. நீங்கள் தமிழ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து தமிழ்லாம் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. நமக்கு தான் நம்மளை தான் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா மொழியும் வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்கவுங்க மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க, அதுதான் உண்மை. ஸோ எந்த மொழியும் வந்து ஏற்றமும் இல்லை தாழ்வும் இல்லை, அவங்களுக்கு தகுந்தாப்புல எழுதிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ லா ரைப அறவே சந்தேகம் இல்லை, ஃபீஹி அதில், அல்லதீன ஹசரு அப்படின்னா நஷ்டமாக்கினர், அன்ஃபுஸஹும் ஃபஹும் லா யூமினூன அப்படின்னா லா எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்ஸுன்னு அர்த்தம். அதாவது இல்லை, முடியாது, நெவர் அப்படின்லாம் வரும்ல, அதுதான் லா. ஸோ இது செய்வாங்க அப்படின்னா ஓகே, செய்ய மாட்டார்கள், நோ இப்படி சொல்கிற மாதிரி அரபியில் லான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள், அதாவது வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்துமே யாருக்குரியது அப்படின்னு நல்லா கேட்குறான் என்று நீர் அவங்கள்ட்ட கேளுங்க, எல்லாமே அல்லாவுக்கே உரியது அப்படின்னு சொல்லுங்க. கருணை புரிவதை, உங்களுக்கு இதெல்லாம் அந்த வளங்களை எல்லாம் கொடுக்கறதுல அவன் தன் மீதே கடமையாக்கி கொண்டு இருக்கான், அவனுக்கு அவனே கடமையாக்கிட்டான். அதனால் உங்களில் இறைக்கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களையும் அதனை எதிர்த்து கிளர்ச்சி செய்பவர்களையும் உடனே அவன் பிடிப்பதில்லை. மறுமை நாளில் அவன் உங்கள் அனைவரையும் திண்ணமாக ஒன்று திரட்டுவான். அது சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு உண்மையாகும். ஆனால் எவர்கள் தம்மைத்தாமே அழிவுக்கு உள்ளாக்கி கொண்டார்களோ அவர்கள் இதனை ஏற்பது இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்கள் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அடுத்து வானம் பூமியில் உள்ள எல்லாமே யாருக்குரியது சொல்லுங்கள், எல்லாமே அல்லாவுக்கு தான் உரியது. அவன் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுக்கணும். அப்போ நமக்கு நினைக்கலாம், அல்லாவை நம்புகிறவங்கள விட அல்லாவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தானே அல்லாஹ் எல்லாமே தரான், தப்பானவங்களுக்கு தானே அல்லாஹ் எல்லாமே தரான் அப்படின்னு பார்த்தோன்னா, அல்லாஹ் வந்து எல்லாருக்குமே வழங்கணும்னு தனக்குத்தானே கடமையாக்கி வச்சுருக்கான். ஸோ எனவே உங்களில் இறைக்கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களையும் அதனை எதிர்த்து கிளர்ச்சி செய்பவர்களையும் உடனே அவன் பிடிப்பதில்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி எதிர்த்து நிற்கிறவங்க, இன்னும் வந்து ஏகப்பட்ட ஃபித்னாக்கள் செய்கிறவங்க, இவங்களெல்லாம் அல்லாஹ் உடனே பிடிக்கலை. ஆனால் அவங்க செய்கிற ஃபித்னாக்களுக்கு அவங்களுக்கு வந்து பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கே, அது எப்படி? நீங்கள் அவங்க என்ன ஃபித்னா பண்ணாலும் என்ன பண்ணாலும் இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க. ஒரு தப்பான செயலை செய்யணுன்னாலும் அவங்க அதற்கான எஃபர்ட்டு போடுறாங்க, அதனால அவங்களுக்கு அது கிடைக்கிது. நம்ம நல்ல விஷயமாக இருந்தாலும் அதுக்கு எஃபர்ட்டு போடுறதில்ல, அதுக்கு நம்ம பயங்கரமாக உழைக்கிறதில்ல. யார் உழைக்க ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இன்றைக்கி கருணையை தருவான். ஸோ அதுதான் இங்கே விஷயம். இங்கே பாருங்கள், வானம் பூமி எல்லாமே எனக்குரியது. ஸோ எனக்குரியதை நீங்கள் வந்து பார்த்துக்கிறணும், இல்லை என்னோடதை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எல்லாமே தரேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஸோ எப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களை ஐஸ் வச்சாதான் நீங்கள் வந்து எனக்கான வேலையை தருவீங்க. அப்போ நான் எல்லாம் நல்லா வேலை பார்க்குற மாதிரி செஞ்சு உங்களை ஐஸ் வச்சு அந்த பொருளை நான் வாங்கி அதை நான் வந்து ஏதோ எனக்கு தோன்ற முறைப்படி நான் கொண்டு போகிறேன். ஆனாலும் அதை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா ஓகே. நான் இப்போ நான் ஒரு பஸ் டிரைவரு, எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியும், நான் வாங்கி என் இஷ்டத்துக்கு ஓட்டுறேன் அப்படின்னாலும் எனக்கிட்ட லைசன்ஸ் இருக்கிறதுனால அல்லாஹ் தரான். அந்த லைசன்ஸ் நான் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ உழைச்சிருக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சது.
சரியா? இன்றைக்கி இருக்கிற மாதிரி அந்த பணம் கொடுத்தா வந்துடும், அது வேறு விஷயம். பட் சம்வாட் அவங்களுடைய உழைப்பு இருக்குது. அந்த மாதிரி உழைப்பு இருந்தால் அல்லாஹ் தருவான். நான் உழைக்க மாட்டேன், நான் சும்மாவே இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் எதையுமே தரமாட்டான். ஸோ இப்போ புரியுதா? முஸ்லீம்கள் அதிகமாக அதுவும் நம்ம பெண்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து டவுனாக இருக்கோமோ எல்லாமே நமக்கு நாமளே விதித்தது தான். ஸோ அப்போனா நான் வந்து வேலைக்கு போடுறது தான் உழைப்பா, நான் சம்பாதிக்கிறது தான் உழைப்பா? கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்சதை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டிலையே பண்ணுங்களேன். ஒன்றும் இல்லை. இப்போ ரீசண்டாக ஒருத்தவங்க என்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு அக்குபஞ்சர் தெரிஞ்ச ஒருத்தவங்க மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாமல், எங்கேயும் வேலைக்கும் போக முடியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு வந்து மனதளவில் ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அக்குபஞ்சர்னு ஒரு விஷயம், ஒரு 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 ட்ரீட்மெண்ட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா அதில் நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டு இன்னும் உங்களை நீங்கள் அதில் நல்ல லெவலுக்கு வந்த பிறகு உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்காவது, உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க அல்லது உங்கள் ஏரியாவில் உள்ள பிள்ளைங்களுக்காவது அட்லீஸ்ட் நீங்கள் பணம் வாங்குங்க, வாங்காமல் போங்க, அது உங்கள் விருப்பம். பட் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்கள நீங்கள் சரி பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற காசு உங்களுக்கு மிச்சம் தானே. அதை விட கொஞ்சம் வெளியில் உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் செய்ய உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் தானே. 2வது 3வது நல்ல மரியாதை கிடைக்கிது அப்படின்னா அடுத்து நீங்கள் பேமெண்ட்டு கூட போட்டு வாங்கலாம் தானே. ஏன் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான யோசனைகள் வர மாட்டேங்குது? ஏன் வந்து நான் எல்லாரும் மாதிரியும் நான் வந்து ஒன்று வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் என்ன பண்ணுவேன், உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க எந்த தகுதியுமே இல்லாத முறையில் இருக்காங்க. அவங்க படிக்கும்போதும் ஒழுங்காக படிக்கலை. நீங்கள்லாம் வந்து நாங்கள் படிக்கலையே, காலேஜ் படிக்கலையே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. படிக்காத வரைக்கும் நல்லது தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆர்வம் வருது நம்ம ஏதாவது படிக்கணும்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா நிறைய 90% பிள்ளைங்க என்ன ஆகுது, நான் என்கிட்ட ஒரு டிகிரி இருக்குது அவ்வளோதான் அப்படின்ட்டு ப்ராப்பராக அதனுடைய விளக்கங்களும் புரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அந்த ஒரு மாதிரி ஒரு இணக்கத்துக்குள்ளேயே அவங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருந்துடுறாங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு உங்கள் இடத்துல இருந்தே நீங்கள் டெவலப் ஆகுங்க. இருக்கிற இடத்துல டெவலப் ஆகாமல் வெளியில் எங்கேயும் டெவலப் ஆகவே முடியாது. சரியா? நான் திரும்ப இந்த விஷயங்களை ஏன் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் தொழுகிறேன், நான் ஓதுனேன், அதுவே இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் இறைவன் பாதுகாக்கணும் நமக்கு ரொம்ப குறைவாயிடுச்சு, ரொம்ப குறைவாயிடுச்சு. ஆனால் அது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத தாண்டி வேறு என்ன பண்ணணும்னு யோசிங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே யோசிங்க. சரியா? அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக கருணையாளனாக இருப்பேன், எனக்கு நானே அதை கடமையாக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி தவறு செய்கிறவங்கள நான் உடனே பிடிக்க மாட்டேன். ஆனால் மறுமை நாளில் நான் என்ன பண்ணுவேன், எல்லாரையும் ஒன்று திரட்டுவேன். இது சந்தேகமே இல்லாத ஒரு உண்மை. ஆனால் யார் தம்மை தாமே அழிவுக்கு உள்ளாக்கி கொண்டாங்களோ அவங்க இதை ஏற்கிறதில்லை. ஸோ மறுமையை ஏற்காதவங்க தங்களுக்கு தாங்களே அழிவுக்குள்ளாக்கிக்கிறாங்களாம். ரைட். இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த ஃபெமினிசம் பேசுகிறவங்க, இன்னும் வந்து முதலாளித்துவம் பேசுகிறவங்க, இப்படி நிறைய இருக்குது. டெமோக்ரஸி பேசுகிறவங்க, அரசியல் பேசுகிறவங்க எல்லாருமே கியாமத்தை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை, நாளைக்கு பற்றி கூட யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி என்னவோ அதுதான். ரைட். ஸோ 13வது ஆயத்தை பாருங்கள். வலஹுமா சகன ஃபில்லைலி வன்னஹார் வஹுவ ஸமீஉல் அலீம். மேலும் இரவிலும் பகலிலும் நிலை கொண்டு உள்ள அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியவை, மேலும் அவன் அனைத்தையும் செவியேற்பவன் நன்கு அறிபவனாக இருக்கிறான். ஸோ நைட்டு டே இதில் உள்ள எல்லா விஷயங்களுமே என்னென்ன நடக்குது, ஒரு கார் போகுது, பைக்கு போகுது,
ஒரு ஒரு பொருள் இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகுது, பொருளாதாரம் அங்கே வந்து நடக்குது, ஒரு வியாபாரம் நடக்குது, ஃபேமிலி விவகாரங்கள் நடக்குது, ஸ்கூல் நடக்குது, காலேஜ் நடக்குது, கல்வி இருக்குது, இன்னும் வந்து அரசியல் இருக்குது, உணவு இருக்குது, நமக்கு இன்னும் அது என்ன ஹெல்த் இருக்குது, தூய்மை இருக்குது. இப்படி இது நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம். இது இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீல்டில் உள்ளவங்களையும் கேட்டு பாருங்கள், 1000 சொல்லுவாங்க. ஸோ இப்படி இது எல்லாமே அல்லாஹ்க்கு தான் உரியது, எல்லாமே அல்லாஹ்க்கு தான் உரியது. இன்றைக்கி நம்ம ஹலால் ஹராம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, ஹலால் ஹராமுங்கிறதும் சில விஷயங்கள் சிலதுக்காக அல்லாஹ் தடுத்திருப்பான், எல்லாத்துக்காகவும் அல்லாஹ் தடுத்துட மாட்டான். சில விஷயங்களை சிலது செய்யாமல் இருக்கணும்னு தடுத்திருப்பான், அல்லாவும் சரி அல்லாவுடைய தூதரும் சரி. இப்போ பன்றி எடுத்துட்டோன்னா அது சாப்பிட மட்டும்தான் தடை, அதை தாண்டி அதனுடைய விவகாரங்கள் வேறு என்னன்னு நமக்கு தெரியாது, அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எது தடுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்த்துட்டு கூடவே எதற்கு அது தடுக்கப்பட்டிருக்கு, உன்னதான தடுக்கப்பட்டிருக்கு, உடைமைகளாக மாற்ற தடுக்கப்பட்டிருக்கா, இல்லை அதை வச்சு க்ளீன் பண்ணுறது தடுக்கப்பட்டிருக்கா, இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ எல்லாமே அல்லாஹ்க்கு தான் உரியது, எல்லாத்தையுமே அவன் பார்க்குறான், எல்லாத்தையுமே அவன் கேட்குறான். சரியா? அடுத்து பாருங்க, குல் அகைரல்லாஹி அத்தகிது வலியன் ஃபாத்திர சமாவாத்தி வல் அர்தி வஹுவ யுத்இமு வலா யுத்அம் குல் இன்னி உமிர்த்து அன் அகூன அவ்வல மன் அஸ்லம வலா தகூனன்ன மினல் முஷ்ரிகீன். இப்போ நபியே கூறுவீராக, வானங்களையும் பூமியையும் படைத்தவனாகிய அல்லாவை அன்றி வேறு ஒருவரை நான் பாதுகாவலனாக எடுத்துக்கொள்வேனா? அவன் உணவு வழங்குபவனே அன்றி உணவை பெறுபவன் அல்லன். மேலும் நீர் கூறுவீராக, அவன் முன்னிலையில் சினம் பணிவோரில் முதன்மையானவனாய் நான் ஆகிவிட வேண்டும் என்பதே எனக்கு இடப்பட்ட கட்டளையாகும். இன்னும் எனக்கு வலியுறுத்தப்பட்டு உள்ளது, இறைவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராய் ஒருபோதும் நீர் ஆகிவிடாதீர். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் இப்படி சொல்லுங்கிறான். என்னன்னா, வானங்களையும் பூமியையும் படைச்சது யார்? அல்லாஹ் தான். படைத்தவன் அவன்தான். அவனை அன்றி வேறு ஒருவரை, வேறு யாரையாவது நான் வந்து என்னுடைய என்னுடைய பாதுகாவலனாக நான் ஆக்கிக்கொள்ள முடியுமா? அப்போ அதுக்குன்னு வந்து நான் ஒரு பெரிய இடம் வச்சுருக்கேன், அப்போ அதுக்கு வந்து வாட்ச்மேன் வந்து நான் போடலாமா? அப்போ அல்லாவை தானே பாதுகாவலனாக வச்சுக்கிறணும், அப்போ வாட்ச்மேனெல்லாம் நான் பாதுகாவலனாக வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. பாதுகாவலன் அப்படின்னா வாட்ச்மேனுங்கிறது அதுக்கு வந்து நான் வச்சுருக்கிற எக்யூப்மெண்ட்டு, அதை தாண்டி என்னோடய வீடு என்ன வேணால் ஆகலாம், அது இறைவன் கையில் தான் இருக்குது. ஃபைனலாக அந்த பொறுப்பை நான் யார் கைவசம் ஒப்படைச்சிருக்கேன்? என்ன தான் வீட்டுக்கு வாட்ச்மேன் இருந்தாலும், என்ன தான் ஒரு மனைவிக்கு கணவன் இருந்தாலும், ஒரு ஆணுக்கு அவங்களுடைய அப்பா இருந்தாலோ, ஒரு குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிறவங்க இருந்தாலும், அதெல்லாம் தாண்டி முழு பாதுகாவலன் இறைவன் தான். அவன் நாடுறது நடக்கும், அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கு பட்டுருச்சுன்னா, சும்மா சின்ன பிள்ளை கீழே விழுந்ததுக்கெலாம் அத்தாக்காரவர் அம்மாவை போட்டு திட்டுவார், இல்லை தங்கச்சியை அக்கா தெரியாமல் கீழே போட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அக்காவை போட்டு திட்டுவோம், என்ன பிள்ளைய நீ இது பண்ணுற அப்படின்னு. மருமகன் ஏதாவது தெரியாமல் ஏதாவது பண்ணியிருக்கோம், அதுக்கு போயிட்டு மருமகளை மாமியார் திட்டுவோம், வீட்டில் உள்ளவங்களை சின்னவங்களை பெரியவங்க திட்டுவோம். ஆனால் எல்லாத்தோட பாதுகாவலனும் இறைவன் தான். ஸோ அவன் நாடுறது நடக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த இடத்துல அந்த நிதானம் காக்கிறோம்ல. அந்த விக்டிம் ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, நம்ம தங்கச்சியை கீழே போட்டுட்டோமேனா அந்த அக்காவும் சின்ன பிள்ளை தான், ஆனால் அது பயந்து போயிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அக்காவை திட்டும்போது என்ன ஆகும்? அந்த பிள்ளை மனசு
அதே தான் ஆல்ரெடி அம்மா புள்ள இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த அம்மாவே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த அம்மாவை போட்டுக்கிட்டு அத்தாக்காரவர் ஒன்றுமே செய்ய மாட்டார், கண்டுக்கிறது கூட இல்லை. ஆனால் கீழே விழுந்துருச்சுன்னு மட்டும் போய் திட்டுறது அந்த அம்மாவை போட்டு. அப்படி இருந்தால் அப்போ அவங்களோட நிலைப்பாடு என்ன? ஸோ இது நம்ம வீடுகளுக்குள்ள, இது இல்லாமல் அப்படியே ஏரியாவுக்கு வாங்க, உலகத்துக்கு வாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பலஸ்தீனை இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜயோனிஸ்ட்டை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கோம். மோடி இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மோடியை திட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இல்லை, உண்மையாகவே இந்த பிரிட்டிஷ் தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம திட்டுறோம் தான். ஆனால் இது எல்லாத்தையும் ஏற்படுத்துறது யார்? அல்லாஹ். ஸோ எல்லாரையும் விட அல்லாஹ் தான் எனக்கு பாதுகாவலன். அவனை தாண்டி நான் யாரையுமே பாதுகாவலனாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ என்ன வேணால் அவங்க என்ன வேணால் பண்ணட்டும். அடுத்து அவன்தான் உணவு வழங்குவான். அவன்தான் நமக்கு உணவுங்கிறது வெறும் உணவு மட்டும் இல்லை, இது ஒரு பேரளவில் சொல்கிறாங்க, சரியா? ஸோ உணவுங்கிறத தாண்டி நமக்கான எல்லா விஷயமும் உமிர்த்துதான் நினைக்கிறேன். பாருங்கள், யுத் ஈமு. ஸோ யுத் ஈமு அப்படின்னா உணவளிப்பது அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ உணவு மட்டுமானா உணவு பேசிக்கு. ஸோ பேசிக்காக உணவு இன்றைக்கி ஃபுட்டு தாண்டி அந்த ஃபுட்டுக்காக தானே நம்மளோட உழைப்பு. ஸோ நம்மளுடைய உணவு, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய அரசியல், நம்மளுடைய வாழ்வாதாரம், உறவுகள், இது எல்லாமே இந்த உணவுக்கு தான் அடங்கும். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தானே நம்ம இவ்வளவும் பண்ணுறோம். ஸோ அப்போ அவன்தான் நமக்கு இந்த உணவெல்லாம் தரான். அவனுக்கு இந்த உணவெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த எந்த ஒரு விவகாரமும் அவனுக்கு தேவையில்லை. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நபி சொல்லணுமா? அல்லாஹ் சொல்கிறான், இறைவன் முன்னாடி சிரம் பணிகிறதுல முதன்மையானவனாக நான் தான் இருக்கணும். ஸோ நீங்கள்லாம் விட நான் தான் ஃபஸ்ட்டு அல்லாஹ் பேச்சை கேட்கணும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க ஒரு அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இருந்தாங்க. ஆஃப்டர் இந்த மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஏரியாவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான்குயர் பண்ணிகிட்டே வராங்க. அதாவது வெற்றி கொண்டுட்டே வராங்க. இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்னா சட்டங்கள் எல்லாம் இறைவன் சொல்கிற சட்டங்கள் தான் இருக்கணும். மக்களை நீங்கள் நல்வழியில் நடத்தணும். மக்களுக்கு இவ்வளோதான் நீங்கள் வரி வாங்கணும். மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் இது பண்ணணும். அவங்களுக்கான ப்ராப்பர் எஜுகேஷன், ப்ராப்பர் மருத்துவம், எல்லா வகையிலையுமே இறைவன் அதே மாதிரி குடும்பவியல் சட்டங்கள் ப்ராப்பராக, இப்படி எல்லாமே இறைவன் புறத்துலேருந்து வந்ததை இவங்க செய்ய சொல்லுவாங்க. இப்படி தான் உங்கள் ஆட்சி இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இவர் தான் ஆட்சியாளர்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு காலகட்டம் மட்டும் இல்லை, எப்போவுமே யார் மன்னராக இருக்காங்களோ, யார் ஏன்னா இப்போ இதுதான் முதல் ஆட்சி. இதுக்கு அதாவது ஒரு மனிதரே நார்மலாக ஒரு சாதாரண மனிதர் ஆட்சி வர்றது அதுதான். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே மன்னராட்சிகள் மட்டும்தான். ஸோ மன்னராட்சினா மன்னருக்கு என்ன தோணுதோ அதுதான் சட்டம், மற்றபடி வேறு எந்த சட்டமும்லாம் இல்லை. இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மன்னன் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனிதன் தான், நான் இறைவனுடைய சட்டங்களை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணுறத நான் கண்காணிப்பேன். என்ன யார் கண்காணிப்பா? இறைவன் கண்காணிப்பான். ஸோ நான் எல்லோரும் இவரை லீடர்னு நினச்சிக்கிட்டு இருந்த தருணத்தில் இவர் இந்த வார்த்தை இந்த ஆயத்து வருது, நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் தான் ஃபஸ்ட்டு அல்லாஹ்க்கு அடிபணியணும், உங்களெல்லாம் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் நம்ம ஒரு தலைவனாக, அதாவது வீட்டுக்கு நம்ம தான் பொறுப்பாளி அப்படின்னா மற்றவங்களெல்லாம் அதை இதை செய்யணுமோ, ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். இன்றைக்கி இருக்கிற எல்லா தலைவர்களும் அப்படி தானே, ஒவ்வொரு இடத்துலையுமே.
நம்ம குழந்தைங்கள கூட போய் படிப்போ அப்படின்ட்டு நம்ம ஃபோனை பார்ப்போம். ஃபோனை பார்க்காத போய் படி அப்படின்ட்டு நம்ம ஃபோனை பார்ப்போம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, நான் தான் முதல்ல அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டவனாக இருக்கணும், நான் சொல்கிற இந்த விவகாரம் எல்லாமே அல்லாஹ்கிட்ட இருந்து வர்றது தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இறைவன் வந்து சொல்கிறான். ஸோ இன்னும் வந்து இறைவனுக்கு இணை வைப்பவங்களில் ஒருபோதும் நீங்கள் ஆகிடாதீங்க அப்படின்னும் இறைவன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்கிறான். ஸோ இதே வார்த்தைகள் நமக்கும் பொருந்தும், நம்மக்கிட்டையும் அல்லாஹ் இப்படித்தான் பேசுகிறான். அடுத்து பாருங்கள், குல் இன்னி அஹாஃபு இன் அசைத்து ரப்பி அதாப யௌமின் அதீம். கூறுவீராக, நான் என்னுடைய அதிபதியின் கட்டளைக்கு அடிபணியாது போனால் ஒரு மாபெரும் பயங்கரமான நாளின் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வருமே என்று நிச்சயம் நான் அஞ்சுகிறேன். நபியை சொல்கிறான். ஸோ நபி சொல்கிறாங்க, என்னுடைய அதிபதியோட கட்டளைக்கு, ஸோ அவன் இந்த மாதிரிலாம் என்னை இருக்க சொல்கிறான். ஸோ ஒவ்வொன்றும் நல்லா சொல்லிக்கிட்டே வரான்ல, ஏழைகளை எப்படி பாருங்கள், அனாதைகளை எப்படி பாருங்கள், குடும்பங்களை எப்படி பாருங்கள், திருமணம் எப்படி செய்யுங்க, தொழுகுங்க, வேலையை பாருங்கள், உங்களோட வேலையை பாருங்கள், புறம் பேசாதீங்க, அவதூறு சொல்லாதீங்க, இந்த மாதிரி ஒன்றும் சொல்லிக்கிட்டே வரும்போது இதெல்லாம் என்னுடைய அதிபதியோடைய கட்டளைக்கு நான் அடிபணியாமல் போனால் ஒரு மாபெரும் நாளின், அதான் கியாமத்து நாளின் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வருமே என்று நிச்சயம் நான் அஞ்சுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. 6வது அத்தியாயம் 15வது வசனம். ஒருவேளை அல்லாஹ்வுடைய கட்டளையை அடிபணியாமல் நான் போயிட்டேன் அப்படின்னா கியாமத்து நாளில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டி வருமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சுவதாக சொல்கிறான்ல. அவர் அஞ்சி தான் இருக்கார். அதனால தான் அல்லாஹ் அதை வந்து சொல்கிறான். நபியே பயந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நபிக்கு மௌலூது ஓதுறோம், நபிக்கு வந்து மீலாது விழா எடுக்கிறோம், நபிக்கிட்ட துவா கேட்குறோம், எங்களுக்கு வந்து கியாமத்தில் எங்களுக்கு பரிந்துரை பேசுங்க அப்படின்னு சொல்லி இறைவன் பாதுகாப்பானாக. அப்படி கேட்குறோம், அப்படி பேசுகிறோம் அப்படின்னா நபியே பயந்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு அவருடைய காலம் முழுக்க. நான் ஏதாவது நபி தப்பு பண்ணுறவரா? அவர் தப்பே பண்ணாதவர், இன்னும் வந்து அவர் வந்து அல்லாஹ்வுடைய டைரக்ட் கண்காணிப்பில் இருக்கிறவர். அப்படிப்பட்டவரே பயந்து இருக்காராம். ஒருவேளை நான் வந்து அல்லாஹ்க்கு அடிபணியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, கியாமத்து நாளில் நான் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணுமே அப்படின்னு. அப்போ அவரே பயப்படும்போது நம்மளுடைய நிலைப்பாடு, ஸோ நம்மளும் அவனுடைய கட்டளைக்கு அடிபணியாமல் போனால் கியாமத்து நாளில் தண்டனை அனுபவிக்க வேண்டி வருமே அப்படின்னு பயப்பட்டுத்தான் ஆகணும். மை யுஸ்ரஃப அன்ஹு யௌம இதின் ஃபக்கத் ரஹிம வதாலிகல் ஃபௌசுல் முபீன். ஸோ அன்றைய நாளில் தண்டனையிலிருந்து எவர் காப்பாற்றப்படுகிறாரோ அவருக்கு உண்மையில் அல்லாஹ் தன் பெரும் கருணையை பொழிந்து விட்டான். இதுதான் தெளிவான வெற்றியாகும். முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல அந்த நாளில் முஸ்லீம்கள் வருவாங்கன்னு நல்லா எங்கேயுமே பேசலை. அந்த நாளில் தண்டனையிலிருந்து யார் காப்பாற்றப்படுறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே வெற்றியாளர்களாம். அவங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய கருணையை பொழிஞ்சிட்டான். ஸோ இன்றைக்கி நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் முஸ்லீம்கள் தான் வந்து வெற்றி அடைவாங்க அப்படின்னு. முஸ்லீமா, ஹிந்துவா, கிறிஸ்டினா, என்னவோ அது யாராக வேணால் இருப்பாங்க. அவங்கவுங்களுடைய உள்ளத்தை இறைவனே அறிவான், அவங்கவுங்களுடைய செயலை இறைவனே அறிவான். அதனால் நம்மளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம முஸ்லீமுங்கிறதுனால இன்னொருத்தவங்களை நம்ம மட்டமாக நினைக்கிறதோ அல்லது இவங்க பாவம் இவங்களெல்லாம் இவங்களுக்கு ஹிதாயத்து தரணும்னு நினைக்கிறதோ நமக்கு தான் ஹிதாயத்து தரணும். ஆனால் ஒருவேளை அவங்க தவறான செயல் செய்கிறாங்க, திருடுறாங்க, பொய் சொல்கிறாங்க,
அல்லாஹ் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். வியாபாரத்தில் போய் சொல்கிறாங்க, நம்மளை ஏமாற்றி பொழைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்களா? சந்தோஷம். ஆனால் இவங்க எல்லாம் நல்லது செய்கிறாங்களே, ஆனால் இவங்க ஏன் முஸ்லீமாக இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்ப அது தேவையில்லாதது. முடிஞ்ச அளவு நம்ம அதாவது இறைவன் அவங்களுடைய ஐடியா என்னன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களும் அவங்கள படைச்ச இறைவனைத்தான் வணங்குவாங்க. ஏதோ பொட்டு வைக்கிறாங்க, கோலம் போடுறாங்க, இதுக்காகலாம் இன்னும் வேறு ஏதோ பண்ணுறாங்கங்கிறதுக்காகலாம் நீங்கள் இது பண்ணிடாதீங்க. அப்பப்போ இறைவன் நாடும் வகையில் நாடும் நேரத்தில் உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்க்கு நீங்கள் எத்தி வைப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முதல்ல நீங்கள் தெளிவாகணும், அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற மாதிரி எல்லாமே முஸ்லீம்னு சொன்னால் அவங்களோட ஈகோவை டச் பண்ணும். ஸோ நீங்கள் அதை அரபியில் நீங்கள் பேசுகிறத விட இன்றைக்கி அவங்களுக்கு புரிஞ்ச மொழியான தமிழ்லையே கூட நீங்கள் பேசுங்க. இறைவன்னு சொல்லுங்கள். அவங்களுடைய கடவுள் அவங்க எப்படி பேசுவாங்களோ அதே கடவுள் தான் நாங்களும் வணங்குகிறோம். அதே கடவுள் அதே சொன்னது தான் நாங்களும் வணங்குகிறோம். என்ன நாங்கள் அந்த கடவுளை இன்னும் நாங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறோம். இந்த விஷயங்கள், இந்த மாதிரியான சிலைகளெல்லாம் நாங்கள் இதெல்லாம் கடவுளாக நாங்கள் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பேச முடியுமோ அப்படி தான் நம்ம பேசணுமே ஒழிய, இன்றைக்கி அவங்களே பேசுகிறாங்க, கோயில்களில் நமக்கான இது இல்லை, நமக்கான பிரச்சனைகள் என்னென்னு அவங்களே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. சுபஹானல்லாஹ். இப்போல்லாம் இப்போ ரீசண்டாக நம்ம வக்ஃபு வாரியத்தை பேசிகிட்ருக்கோம். வக்ஃபு வாரியத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் உள்ளே நுழைஞ்சிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது அப்படின்னு. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, ஹிந்துஸோட இதுலேயுமே அவங்களுடைய அறக்கட்டளை அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஹிந்துஸோடைய கோயில்கள், இந்த இதுலேயும் கூட அதில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஒரு யானையவே உசுரோட கொளுத்தி, இப்போ ரீசண்டாக நடந்திருக்கு, ஒரு யானையவே உசுரோட கொளுத்தி, ஸோ இந்த யானையை கூட உங்களால் பார்த்துக்க முடியல, அதனால் நீங்கள் இந்த இது கவர்மெண்ட்டுக்கு இருக்க வேணாம், ப்ரைவேட்டுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது. ஸோ என்னென்னா, முழுக்க இதையுமே அவங்க இருக்கிற எல்லா மதங்களுடைய அந்த ஆத்தரைசேஷனை இவங்க பறிக்க பார்க்குறாங்க. யார் பறிக்க பார்க்குறாங்கன்னா கார்ப்பரேட்டுன்னு சொன்னாலும் சரி, யூசர்கள்னு சொன்னாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆல்ரெடி ரயில்வே, இன்னும் ஏர்போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டே பெரிய இது இல்லை, பட் ஸ்டில் அதெல்லாம் பறிச்சிட்டாங்க. இப்போ மதம் சார்ந்த சின்ன சின்ன விஷயங்களையுமே அவங்க பறிக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மதத்துலேருந்தும் பறிக்கிறாங்க. அதான் உண்மை. ஸோ இதுக்கு நம்ம ஹிந்துத்துவா பேசுகிறவங்க, ஆர்எஸ்எஸ் பேசுகிறவங்க, அவங்களையே நினச்சி நம்ம இன்றைக்கி பாவம்தான் பட வேண்டியது இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கோம். அதனால் யாருக்கு வெற்றிங்கிறது கியாமத்தில் தான் நமக்கு தெரியும். ஸோ அன்னைக்கு அல்லாஹ் நம்மளை வெற்றியடைய வச்சுட்டான்னா, நம்ம மேலே அவன் ஃபுல் கருணையையும் காமிச்சிட்டான், நம்ம தெளிவான வெற்றியை அடைஞ்சிட்டோம். அப்போ இன்றைக்கி நம்ம இது பண்ணுறது ஒரு ஒரு போகிற போக்கில் போகலாம், அவ்வளோதான். வெற்றிங்கிறது கியாமத்தில் தான். சரியா? அடுத்து பாருங்கள். வஇ யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு வஇ யம்சஸ்க பிஹைரின் ஃபஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் உமக்கு ஏதேனும் தீங்கினை தந்துவிட்டால் அதிலிருந்து உம்மை காப்பாற்றுபவர் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் அவன் உமக்கு ஏதேனும் நன்மை அளித்து செழிப்புறச் செய்வானாயில் அவன் யாவற்றின் மீதும் மிக்க ஆற்றலுடையவனாக இருக்கிறான். ஸோ அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அவர் நல்லா இருந்தார், ரொம்ப சுகபோகமாக இருந்தார்.
40 வயசு வரைக்கும். ஆக்சுவலாக அவருடைய இளமை காலத்தில் அத்தை இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மாவும் இல்லை, ஒரு எத்தியமாக இருந்தார். அப்போ அவருடைய அந்த நிலைப்பாடு ஒரு வாலிபராக வரும்போது, அவர் நல்லா சம்பாதிக்கும்போது அவருடைய அந்த நிலைப்பாடு, மனைவி நல்ல ஒரு மனைவியை கட்டி அதுக்கப்புறம் அவங்களோட இருக்கும்போது அப்போ ஒரு மாதிரியான நிலைப்பாடு. அண்ட் ஃபைனலாக அந்த 40 வயசுக்கு அப்புறம் இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது மக்கள் எல்லாம் அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. மக்கள் ஏன் விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னா, மக்களுடைய தலைவர்கள் விரட்டி அடிக்க சொன்னாங்க, அதனால அவங்க விரட்டி அடித்தாங்க. சரியா? ஸோ என்றைக்குமே அந்த தலைவர்களுக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸுங்க இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால் மக்களை தங்கள் சுய லாபத்துக்காக ஒரு வேலையை செய்ய வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தலைவர்களுக்கு அதிகமாக இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், எந்த ரீசனே தெரியாமல் அதிகமான முஸ்லீம்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னு தெரில, பட் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னும் இப்போ அதிகமான பிள்ளைங்க இவர் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இளைஞர்கள். பட் எனிஹவ் பொலிட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயம் பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு தீங்கு இழைக்க நினச்சிட்டான் அப்படின்னா நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லை. அதே மாதிரி நமக்கு நல்லது நடக்கணும், நம்ம நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அப்போவும் நம்மளுக்கு தீமை இழைக்கிறதுக்கு வேறு யாரும் ஆற்றல் கொண்டவர்களாக இருக்க மாட்டாங்க. அது அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நடந்துச்சு, நல்லதும் நடந்துச்சு, கெட்டதும் நடந்துச்சு, திருப்பி நல்லது நடந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நம்மளும் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய அத்தா அம்மா எப்படி இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்து நம்ம எப்படி இருந்தோன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, இப்போ இது ஃப்யூச்சரில் மாறும். திருப்பி நம்ம அத்தா அம்மா காலமே நமக்கும் வரும், நம்ம குழந்தைங்க கஷ்டப்பட வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் மாறும் தான். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம என்ன கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு, இன்றைக்கியான நிலமை நாளைக்கு எப்படி வேணால் மாறும். அதை மனசில் நினச்சி நம்ம இருக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ நான் உங்களுக்கு என்ன நினைக்கிறேனோ அது நடந்தே தீரும். அது நன்மையாக இருந்தால் நன்மை, ஒரு தீமை உங்களுக்கு வரணும்னு நான் நினச்சிட்டாலும் அது வந்தே தீரும். அதுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான், கருவியாகத்தான் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துவானே ஒழிய அவன் நினைக்கிறது தான் இங்கே நடக்குது. சரியா? அடுத்து பாருங்கள், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி வஹுவல் ஹக்கீமுல் ஹபீர். அப்போ அவன் தன் அடிமைகள் மீது முழு அதிகாரமுடையவன், மேலும் அவன் நுண்ணறிவாளனாகவும் யாவற்றையும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கிறான். ஸோ உலகத்தில் உள்ள எல்லாருமே அல்லாஹ்க்கு தான் அடிமை, இறைவனுக்கு தான் அடிமை. ஸோ அவங்க எல்லார் மீதும் முழு அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்க்கு. ஸோ அவன் நுண்ணறிவாளனாகவும் ரொம்ப நுட்பமான அறிவுடையவனாகவும் எல்லாவற்றையும் தெரிந்தவனாகவும் இருக்கிறான். அடுத்து, குல் ஐயு ஷைஇன் அக்பரு ஷஹாதா குலில்லாஹு ஷஹீதும் பைனி வ பைனக்கும் வ ஊஹிய இலைய ஹாதல் குர்ஆனு லிஉன்திரக்கும் பிஹி வமம் பலக் அஇன்னக்கும் லதஷ்ஹதூன அன்ன மஅல்லாஹி ஆலிஹத்தன் உக்ரா குல் லா அஷ்ஹது குல் இன்னமா ஹுவ இலாஹு வாஹிது வ இன்னனி பரீயும் மிம்மா துஷ்ரிகூன். ஸோ நீர் கேளும், யாருடைய சாட்சி எல்லாவற்றையும் விட மேலானது. நீர் கூறும், எனக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். மேலும் இக்குர்ஆன் எனக்கு வஹி மூலம் அருளப்பட்டது. எதற்காகவெனில் உங்களையும் இன்னும் யார் யாரெல்லாம் இது எட்டுகிறதோ
அவர்களையும் இதன் மூலம் நான் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடன் மற்ற கடவுள்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு உண்மையிலேயே நீங்கள் சாட்சியம் கூற முடியுமா? நான் அவ்வாறு ஒருபோதும் சாட்சி அளிக்க மாட்டேன் என்று கூறுவீராக. திண்ணமாக அல்லாஹ்தான் ஏக இறைவன். மேலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் இணை வைப்பு செயல்களிலிருந்து முற்றிலும் நான் விலகியவனாவேன் என்று கூறுவீராக. ஸோ எப்படி தாவா பண்ணணும்னு நல்லா சொல்லித்தரான் பாருங்க. அதாவது இன்றைக்கி எல்லாரும் இறைவனை நம்புகிறாங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வருது? கூடவே இறைவனுக்கு மனைவி இருக்குது, கடவுளுக்கு பிள்ளைங்க இருக்குது, இவங்களும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல. அப்போ இந்த மாதிரி சொல்கிறவங்கள்ட்ட அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள். யாருடைய சாட்சி எல்லாத்தையும் விட மேலானதுன்னு கேளுங்க. கேட்டுட்டு அதாவது நபிக்கும் இன்னும் உங்களுக்கும் நமக்கும் தான், அன்னைக்கு இருந்த மக்களும் சரி இன்றைக்கி நமக்கும் சரி, 2 பேர்த்துக்கும் இடையில் அல்லாஹ் தான் சாட்சியாக இருக்கானா. இன்னும் இந்த குர்ஆனானது வஹி மூலம் அல்லாஹ்கிட்டேருந்து எனக்கு வந்திருக்கு. எதற்குன்னா உங்கள் எல்லாரையுமே இன்னும் இந்த வார்த்தைகள், குர்ஆனுடைய வார்த்தைகள் யாருக்கெல்லாம் எட்டுதோ அவங்களெல்லாம் இதன் மூலம் எச்சரிக்கை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்ன எச்சரிக்கை செய்யணும்? அல்லாஹ்வோட, அதாவது உங்களுடைய கடவுளோட வேறு கடவுள்களை, 2 கடவுள் 3 கடவுள் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு சாட்சி இருக்கா? அப்போ என்னைய படைச்சது இறைவன் அப்படின்னா, அப்போ என்னைய அவன் தான் படைச்சான்னா நான் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல அவனுக்கு தான் உரிமை இருக்குது. இல்லை படைக்கிறது மட்டும்தான் அல்லாஹ், நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வேற ஒருத்தவர் இருக்கார் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கார், அவர் சொன்ன மாதிரி தான் நான் செய்வேன், அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சா கூட தப்பு தான். ஏன்னா நபியே யாரோட பேச்சை கேட்குறாரு? அல்லாஹ்வோட பேச்சை தான் கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு தான் அல்லாஹ் நபிக்குமே சொல்லி தான் வரும். அல்லாஹ்னா பாருங்கள், நபிக்கே அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி இந்த கடவுளுக்கு இன்னொரு கடவுள் நிகராக இருக்காங்கங்கிறதுக்கு உங்களால் சாட்சி சொல்ல முடியுமா? அதாவது நபி சொல்கிறாங்க, நான் ஒருபோதும் அப்படி சாட்சி சொல்ல மாட்டேன். திண்ணமாக நிச்சயமாக அல்லாஹ் தான் ஒரே இறைவன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி இணை வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதிலெல்லாம் விட்டு நான் விலகிக்கிறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் விலகுங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்கிறோம். நபி என்ன சொல்கிறாரு? நான் விலகிக்கிறேன். ஸோ நம்மளுமே இப்போ வீடுகளில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நம்ம வீடுகளுக்குள்ளேயே கூட நிறைய அல்லாவோடு சேர்த்து நிறைய மனிதர்களையும் இது பண்ணுறாங்க. நபியை இன்னும் ஒருபடி மேலே போய் ரொம்ப, அதாவது எந்த ஒன்றுமே டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங், அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்பாங்க. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த பற்று என்ன பண்ணுது? அவங்கள மடத்தனமான விஷயங்களை செய்ய வச்சிருது. சிலரை, எல்லாரையும் இல்லை, சிலரை. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக இருங்க. இந்த மாதிரி இறைவனுக்கு இணை வைக்கிற செயல்லேருந்து நான் முதல்ல விலகிக்கிறேன் அப்படின்னு நபியவே அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். அடுத்து பாருங்கள். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும் அல்லதீன ஹசிரு அன்ஃபுஸஹும் ஃபஹும் லா யூமினூன். ஸோ யாருக்கு நாம் வேதத்தை அருளினோமோ அவர்கள் தம் குழந்தைகளை ஐயமற அறிந்து கொள்வது போல் இந்த விஷயத்தையும் நன்கு அறிவார்கள். ஆயினும் எவர்கள் தம்மை தாமே பேரிழப்புக்கு ஆளாக்கி கொண்டார்களோ அவர்கள் இதனை ஏற்பது இல்லை. ஸோ வேதம் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கானோ, ஸோ நமக்கு தெரிஞ்ச யூதர்கள் கிறிஸ்துவர்கள் தானே.
ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ உங்கள் பிள்ளைய எங்கே பார்த்தாலும் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். எங்கே இருந்தாலும் உங்கள் பிள்ளைய உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி தன்னுடைய குழந்தைங்களை அறிவது போல் இந்த விஷயத்தை அல்லான்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு இடை துணை யாரும் இல்லை, அவனை மட்டும்தான் நம்ம வணங்கணும் அப்படிங்கிறத இதுவும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வந்து இந்த வகையெல்லாம் கொண்டுக்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க நல்லாவே அறிஞ்சிருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்க மாட்றாங்க. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஏற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ கண்ணால் பார்ப்போம் இது வந்து தண்ணி தான் அப்படின்னு, நமக்கு நல்லா தெரியும் இது தண்ணி தான்னு. ஆனால் வீம்புக்குன்னே எனக்கு இதில் லாபம் வேணுங்கிறதுக்காக நான் சொல்லுவேன், இல்லை இது பெட்ரோலு. எப்போ தண்ணி தானேப்பா, நான் சொல்கிறேன்ல அது பெட்ரோலு, நீங்கள் நம்புகிற மாதிரியே நான் சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு தெரியும் இது தண்ணி தான்னு, ஆனால் நான் பெட்ரோல்னு சொல்லி உங்களுக்கு நான் விற்கிறேன். இதுதான் இந்த உலகத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நான் பண்ணுறது இன்றைக்கி வேணால் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய இறைவனுக்கு அது நல்லாவே தெரியும். இதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் ஃபைனலில் நான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவேங்கிறான். ஸோ நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நம்ம எதை ஏற்றிருக்கோம் எதை ஏற்றுக்கல, இதையெல்லாம் தான் கணக்கில் வச்சு இது பண்ணுவான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கொஷின் பேப்பர் இருக்குது. இங்கே யாருக்கு எந்த கொஷின் பேப்பர்னு தெரியாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறத விட நீங்கள் இதை பண்ணுறீங்களா, நான் இதை பண்ண மாட்டேன், இதனை நான் ஏற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லணும். இது நபியோடைய விஷயம், நபி சொன்னது. இன்றைக்கி நமக்கும் இதில் வந்து படிப்பினை இருக்குது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். மீதி விஷயங்கள் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இன்றைக்கான